பப்புவா நியூ கினியில் மலை பிரதேசத்தில் 6 கிராமங்களை தாக்கிய நிலச்சரிவு ஒன்றில் பல வீடுகள் புதையுண்ட நிலையில் கிராம மக்கள் பலர் உயிர் இழந்திருக்கலாம் என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஞ்சப்படுகின்றன. தொலைதூர என்கா மாகாணத்தில் உள்ளூர் நேரப்படி நேற்று அதிகாலை 3 மணி அளவில் கிராம மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. பாரிய நிலச்சரிவில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் மாகாண ஆளுநர் பீட்டர் இபடஸ் ஏபிசி செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்துள்ளார். இதிலே நூற்றுக்கணக்கானவர் புதைந்திருப்பதாகவும் உத்தியோகபூர்வமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் 6க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் இது முன்னெப்போது நிகழாத ஒரு அனர்த்தம் என்று அவர் பின்னர் குறிப்பிட்டார். இதனால் கணிசமான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது மருத்துவ குழுக்கள், இராணுவம், போலீஸ் மற்றும் ஐநா நிறுவனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து பாதிப்பின் அளவை மதிப்பிட்டு வருவதோடு காயமடைந்தவர்களுக்கு உதவி வருகின்றன. அடர்த்தியான மரங்கள் சூழ்ந்திருக்கும் முக்கோல மலையிலே பாறைகள் மற்றும் மண் மேடுகள் சரிந்திருக்கும் படங்கள் சம்பவ இடத்தில் இருந்து வெளியாகியுள்ளது. உள்ளூரை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் உயிர் தப்பியோரை தேடி அந்த மண் மேட்டை தோண்டுவதும் அவநம்பிக்கையிலே அழுதபடி இருப்பதை காண முடிகிறது. நிலச்சரிவில் கடந்த இரவு 3 மணி அளவில் இடம்பெற்றதோடு 100க்கும் அதிகமான வீடுகள் புதையுண்டது என்று உள்ளூர் சமூக அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் வின்சென்ட் ஃபியாட்டி ஏஎப்சி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். இந்த வீடுகளில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. உயிரிழந்தவர் எண்ணிக்கை தெரியாதுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். அனர்த்தம் இடம்பெறும்போது கிராமத்திலே 300 பேர் வரை இருந்திருக்கலாம் என்று அருகில் உள்ள பொர்கோர் பகுதியின் வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்க தலைவர் நிக்சன் பஹேயா குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த எண்ணிக்கையிலே உடன் உறுதி செய்யப்படவில்லை. இதிலே சுமார் 100 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் ஆஸ்திரேலிய ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மற்றும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் நிர்வாகம் இதனை இன்னும் உறுதி செய்யவில்லை. உயிரிழந்தவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 100 மற்றும் அல்லது 500க்கு இடையே இருக்கும் என்று நிலச்சரிவை தூண்டுவதற்கான பூகம்பம் அல்லது எந்த ஒரு சம்பவமும் இடம்பெற்றதாக தெரியவில்லை. இங்கே தங்க சுரங்கம் ஒன்று இருப்பதோடு அந்த மலையிலே மக்கள் தங்க சுரங்கம் தோண்டியுள்ளனர் என்று பிளேமன் குறிப்பிட்டுள்ளார். மற்றும் அடிக்கடி மழை பெய்யும் இந்த பகுதியில் இந்த ஆண்டில் கடும் மழை வெள்ளம் பதிவாகியுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் அருகமை மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஒன்றில் 23 பேர் கொல்லப்பட்டனர் என்று மேலும் தெரிவித்தார். பப்புவா நியூ கினி நிலச்சரிவின் புதையுண்டோர் எண்ணிக்கை 2000ஆக உயர்வு. நாட்டில் மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது.